السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. ما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله حسبي الله العليم. கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் சூரத்துல் பக்கராவினுடைய 30வது வசனம் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு விரிவுரையாளர்கள் என்ன விளக்கங்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்பதையும் நான் பார்த்தோம். சூரத்துல் பக்கராவினுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றார், இப்படி ஒரு படைப்பை நான் படைக்கப் போகின்றேன் என்பதாக. அப்பொழுது மலக்குமார்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? யா அல்லாஹ், இப்படி குழப்பம் செய்யக்கூடிய மனிதர்களையா, இப்படி கொலை செய்யக்கூடிய மனிதர்களையா நீ படைக்கப் போகின்றாய் என்பதாக மலக்குமார்கள் கேள்வியாக கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால் சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்கள் உம்மை துதிப்பதற்காக, உம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக இருந்து கொண்டிருக்கின்றோமே என்பதாக மலக்குமார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இரண்டு விஷயங்களை கவனிக்கும் பொழுது என்ன விளங்குகின்றது? மலக்குமார்களுக்கு தெரியும் மனிதர்கள் தீமையும் செய்யக்கூடியவர்கள், மனிதர்கள் நன்மையை செய்யக்கூடியவர்களும் உண்டு. மனிதர்களில் அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்களை குறித்தும் மலக்குமார்கள் அறிந்திருந்தார்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மையை குறித்தும் மலக்குமார்கள் அறிந்திருந்தார்கள். என்றாலும் மலக்குமார்கள் எதை முக்கியத்துவப்படுத்துகின்றார்கள்? அவர்கள் செய்யக்கூடிய தீமையைத்தான் முக்கியத்துவப்படுத்தி காட்டி அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ படைக்கப் போகின்றாய் என்பதாக. சாதாரணமாக கூட நாம் எம்மால் பார்க்க முடியும். ஒரு மனிதர், அவனிடத்தில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஆனால் நம்முடைய கண்களுக்கு எதுதான் தெரியும்? அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீமை தான் தெரியும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை நாம் மறந்து விடுவோம். இத்தனை காலமாக என்னென்ன அமல்களோ செய்திருப்பார், என்னென்ன நல்ல விஷயங்களோ செய்திருப்பார். ஏதோ ஒரு தீமையை செய்து விட்டவுடன் நாம் என்ன செய்து விடுவோம்? அந்த நன்மையெல்லாம் மறந்து விடுவோம். தீமையை தான் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வைத்து அந்த தீமையை குறித்தே தான் நாம் பேசக்கூடியவர்களாக இருப்போம். அந்த தீமையை முற்படுத்தி அந்த நன்மையை மறக்கடிக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருப்போம். மலக்குமார்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? அவர்கள் இப்படிப்பட்ட குழப்பம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் இப்படிப்பட்ட ஃபித்னாக்களை செய்யக்கூடியவர்கள் என்பதாக மனிதர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றார். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? இன்னி அலமும் அலா தஅலமுன், நிச்சயமாக நான் நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்தது சொற்பம் தான், உங்களுக்கு ஓரளவு தான் தெரியும், ஓரளவு தான் நான் செய்து கொடுத்திருக்கின்றேன், உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேனே தவிர உங்களுக்கு முழுமையாக நான் என்ன செய்யவில்லை, அது சம்பந்தமான கல்வியை கொடுக்கவில்லை. மலக்குமார்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்திருந்தான்? ஏற்கனவே முன்கூட்டியே காண்பித்து கொடுத்திருந்தான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான்? நீங்கள் அறியாத விஷயங்கள் எல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து மலக்குமார்கள் சொன்னார்கள் அல்லவா, இப்படிப்பட்ட கூற்று தவறு என்பதை மலக்குமார்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை மலக்குமார்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்து காட்டுகின்றான்? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்மை கொடுக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அஸ்மா என்று சொன்னால் பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இந்த அஸ்மா பெயர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டும், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டும் பொழுது இந்த இடத்தில் பெயர்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, பெயர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களும்,
மனிதர்கள் என்றால் மனிதர்கள், குதிரை என்றால் இது குதிரை, இதுதான் வாகனம், இதுதான் கடல், இதுதான் மலை, இதுதான் மரம், இதுதான் பாம்பு, இதுதான் செடி, இதுதான் கொடி என்பதாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வியாக கற்றுக் கொடுக்கின்றான். அஸ்மா குல்லஹா, அஸ்மா என்று சொல்லியிருந்தால் என்ன வந்து இருக்கும்? அதிகமான பெயர்களை என்ன செய்திருந்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்திருந்தான் என்பதாக வந்து இருக்கும். அஸ்மா குல்லஹா என்றால் ஒன்னும் மிச்சம் இல்லை, எல்லா பெயர்களையும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். அதில் ஒன்று கூட மிச்சம் கிடையாது. எந்த அளவிற்கு? எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தில் நாம் பார்த்து இருக்கக்கூடிய இன்னும் பார்க்காத பல விஷயங்களுடைய பெயர்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கின்றான். என்ன தெரியுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எஜுகேட்டட், ஒரு கல்வி பயின்ற அல்லாஹ்வுடைய கல்வியுடைய ஒரு நபர். இன்றைய காலகட்டத்தில் படித்தவர்கள் எல்லாம் ஓரளவிற்கு படித்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அஸ்மா குல்லஹா, அவருக்கு எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்து விட என்று சொன்னால் PhD. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த கல்வியாளராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்றான். கல்வியை கொண்டு அவர்களை மாற்றுகின்றான். இப்படி மாற்றியதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? சும்மா அரவஹும் அலல் மலாயிகா, மலக்குமார்களை அழைக்கின்றான். மலக்குமார்களை அழைத்து என்ன செய்கின்றான்? சும்மா அரவஹும், அந்த எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்தை ஓட விடுகின்றான், காட்டுகின்றான். மலக்குமார்களுக்கு உருவமாக காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், எப்படி காட்டுவான்? சும்மா அரபஹும் அலல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு என்ன செய்கின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்தெந்த விஷயங்களுடைய பெயர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தானோ அதையெல்லாம் மலக்குமார்களுக்கு காட்டுகின்றால் எப்படி காட்டுவான்? நாமே என்று காட்ட வேண்டும் என்றால் பெரிய பெரிய திரைகள் எல்லாம் வைத்து காட்டி விடுவோம். எங்கோ இருக்கக்கூடிய விஷயத்தை இங்கே காட்டி விடுவோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட சக்தி படைத்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வேண்டும் என்றாலும் மலக்குமார்களுக்கு காமித்திருக்கலாம். அந்த வஸ்துக்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? மலக்குமார்களுக்கு ஓட விடுகின்றான். இதனுடைய பெயர்களை நீங்கள் இப்பொழுது எனக்கு சொல்லுங்கள் என்பதாக. ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ, இதுதான் விஷயம். இதனுடைய பெயர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? எனக்கு இப்பொழுது நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக. எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அல்ல, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக. அம்பிஊன் என்றால் எனக்கு நீங்கள் விளக்குங்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? மலக்குமார்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். இன் குன்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். நீங்க என்ன சொன்னீங்க? மனிதர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மட்டும்தான், கொலை செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் என்பதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஒருவேளை நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? இப்போது இதனுடைய பெயர்களை எல்லாம் எனக்கு நீங்கள் விவரியுங்கள் என்பதாக மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மலக்குமார்கள் என்ன ஆயிடுறாங்க? சரண்டர். எதுக்கு? நமக்கு தேவையில்லாத வேலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை படைக்க போகின்றான் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் என்ன செய்திருக்கலாம்? அமைதியாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்காது. மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள்? எதுவும் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? கால, மலக்குமார்கள் சொன்னார், காலு சுப்ஹானக, யா அல்லாஹ் நீ தூயவனாக இருக்கின்றாய். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேறு எந்த கல்வியும் கிடையாது. அரபியில் கிராமர் படித்தவர்களுக்கு தெரியும். லா இல்லா என்று பயன்படுத்தினால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை போன்று லா இல்லா என்று பயன்படுத்தினால் அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக வந்துவிடும். லா இல்ம, எங்களுக்கு ஒரு இல்மும் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் ஒன்று மூளை மட்டும்தான் இருக்கும், அந்த மூளையில் எந்த விதமான விஷயமும் இருக்காது. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருந்தோம். லா இல்ம, எங்களுக்கு எந்த இல்மும் கிடையாது. இல்லாம அல்லம் தனா, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எந்த கல்வியும் எங்களுக்கு கிடையாது. நாங்களாக என்ன செய்யவில்லை? சுயமாக எதையும் கற்றுக்கொள்ளவில்லையா அல்ல, நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அது மட்டும்தான் எங்களுக்கு இல்மாக இருக்கின்றது என்பதாக மலக்குமார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதைத்தான் நாம் நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். அப்போ மலக்குமார்களுக்கு இருக்கக்கூடிய இல்மு முழுக்க முழுக்க என்னதுதான்? அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுதான். அதன் காரணமாகத்தான் மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? நீ இப்படிப்பட்ட மனிதர்களை படைக்க போகின்றாய் என்பதாக கேட்டார்கள். மலக்குமார்களுக்கு அது விளங்கியது என்றால் என்ன அர்த்தம்? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அதையும் கற்றுக் கொடுத்திருந்தான் என்பதாக விளங்குகின்றது. இதுதான் உலமாக்கள் சொல்லி காட்டும் பொழுது ஆதாரமாக ஒரு, அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்கூட்டியே மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் இப்படித்தான் படைக்க போகின்றோம், அவர்கள் இப்படித்தான் செய்வார்கள், இப்படித்தான் நடக்க போகின்றது என்பதை முன்கூட்டியே திட்டம் தீட்டி வைத்திருக்கின்றான். அதுதான் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு விஷயத்தை செய்வதென்றால் என்ன செய்யுங்கள்? திட்டம் தீட்டி செய்யுங்கள்.
திட்டம் தீட்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவன் படைத்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை திட்டமாக திட்டுகின்றான். மலக்குமார்களுக்கு அதை குறித்து சொல்லி காண்பித்திருக்கின்றான். எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். இதே போன்றுதான் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சரியான முறையில் திட்டம் தீட்டியிருக்க வேண்டும். திட்டம் தீட்டி ஒரு தகுந்த முறையில் அதை அணுகினால் தான் அதை என்ன செய்யும், வெற்றி அடையும். அல்லாஹ் ரப்பல் என்ன சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதனுடைய பெயர்களை எல்லாம் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறேன். மலக்குமார்கள் சொல்லிவிட்டார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு ஒரு கல்வியும் எங்களுக்கு கிடையாது. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ கடவுள்கள் யாருமே கிடையாது, முழுமையாக மறுத்து விடுகின்றோம். இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, அப்போ அல்லாஹ் மட்டும்தான் எஞ்சி இருப்பான், மற்ற எதுவும் இருக்காது. லா இல்ம எந்த இல்மும் கிடையாது, இல்லாம அல்லம் தர நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர. அப்போ மலக்குமார் இடத்தில் இருக்கக்கூடிய கல்வி அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கல்வி மட்டும்தான் இடத்தில் எஞ்சி இருக்கு, வேற எந்த கல்வியும் இடத்தில் கிடையாது. மலக்குமார்கள் சொல்லி காட்டுங்க, எங்களுக்கு எந்த கல்வியும் கிடையாது யா அல்லாஹ், நீ கற்றுக் கொடுத்ததை தவிர என்பதாக மலக்குமார்கள் செய்துவிடுகின்றார்கள், சொல்லிவிடுகின்றார்கள். இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நிச்சயமாக நீதான் அலீம் மிக அறிந்தவனாகவும், ஹகீம் ஹிக்மத் படைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் நீ இருக்கின்றாய் என்பதாக மலக்குமார்கள் சொல்லிவிடுகின்றார்கள். அதற்கு பிற்பாடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுவான், என்ன சொல்லி காமித்தான், என்ன நிகழ்ச்சி நடக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வசனமாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அது சம்பந்தமான முழுமையான கல்வி ஆற்றலை தரக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும். ஹதா மின் தொழில் முமினின் அக்குல் கௌல் ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் ولجميع المسلمين والمؤمنين اجمعين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.